guys, welcome back to my channel once again. I hope you guys are good and fine. ஸோ எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம பொள்ளாச்சி ரோடு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ரைடு guys. இன்றைக்கி ரைடு நம்ம பொள்ளாச்சி போவோம். முடிஞ்சால் ஆனமலை டெம்பிள் விசிட் பண்ணிட்டு வருவோம் guys. ஏன்னா ஆனமலை டெம்பிள் வந்து விசிட் பண்ணல, நான் போன வாட்டி கூட ட்ரை பண்ணுறத பார்த்தேன், ஆனால் நம்ம போகல அங்கே. ஸோ இந்த வாட்டி வந்து ஆனமலை டெம்பிள் போவோம் guys. நான் போன வாட்டி நம்ம ஆனமலை ரிவர் பார்த்தோம், அப்புறம் வியூ வந்து நல்லா என்ஜாய் பண்ணோம். ஸோ இந்த வாட்டி நம்ம ஆனமலை டெம்பிள் கண்டிப்பாக போயிட்டு வருவோம் guys. ஏன்னா போன வாட்டி கூட நம்ம சொன்னோம் அடுத்து வந்து ரைடில் கண்டிப்பாக போயிட்டு வருவோன்னு. ஸோ நம்ம இன்றைக்கி வந்து ஆனமலை டெம்பிள் தான் போயிட்டு இருக்கோம் guys. லெட்ஸ் கோ guys. நேராக வந்து ஆனமலை ரீச் ஆகிடலாம் guys. guys, நம்ம இப்போது ஆனமலை ரோட்டில் தான் இருக்கோம். ஆனமலை தான் போயிட்டு இருக்கோம் guys. செம்ம வியூ guys. இன்றைக்கி நான் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் கம்மியாக எடுத்த வீடியோ எடுக்கல guys. மோஸ்ட்லி வந்து இந்த இடத்துல வந்தாலே நான் கொஞ்சம் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு டைம் இது பண்ணுவேன். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வீடியோஸ் கம்மியாக தான் எடுத்துகிட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம்ல, ஸோ கோயிலோட வீடியோ அதிகமாக எடுப்போம். இந்த வியூ வந்து நம்ம நெக்ஸ்ட் வீக் கூட இன்னும் எக்ஸ்ட்ரா எடுத்துடலாம். ஆனால் இனி கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம்ல காய்ஸ், ஸோ கோயிலோட வியூ நம்ம கேப்சர் பண்ணுவோம். ஸோ காய்ஸ், நம்ம வந்து ஆனமலை ரீச் ஆகிட்டோம். கோயில் ஓப்பனாக இருக்கா க்ளோஸாக இருக்குன்னு தெரியாது காய்ஸ். ஐ ஹோப் ஓப்பனாக இருக்கணும். ஏன்னா தெரியல காய்ஸ் ஓப்பனாக இருக்குமா இல்லையான்னு. பட் போயிட்டு வருவோம் காய்ஸ். காய்ஸ், நம்ம முதல்ல டெம்பிள் உள்ளே போவோம். பார்க்கிங் பண்ணிடுச்சு வண்டி, இப்போ உள்ளே போவோம். ஸோ காய்ஸ், உள்ளே போயிட்டு வருவோம். நல்லா கூட்டமாக இருக்குது காய்ஸ். ஸோ காய்ஸ், தரிசனம் பண்ணி ஆயிடுச்சு. இப்போது நம்ம நேராக வந்து வெளியே தான் போயிட்டு இருக்கோம். ஸோ நேராக நம்ம வந்து இப்போது வெளியே கிளம்பிடுவோம் காய்ஸ். ஸோ ரொம்ப நேரம் ஆயிடுச்சு கைஸ், கொஞ்சம் கூட்டம் அதிகமாக தான் இருக்குது கைஸ். நம்ம கிளம்பிட்டு இருக்கோம் வெளியே. ஸோ இப்போ நம்ம வந்து நேராக வந்து உடுமல்பேட்டுக்காக கிளம்பிடுவோம் கைஸ். செம்ம மூமெண்ட் என்ஜாய் பண்ணிட்டோம். இப்போது நம்ம கிளம்புவோம் கைஸ். ஸோ கைஸ், நம்ம இப்போ கிளம்பிடுவோம். பார்க்கிங்காக இங்கே பணம் வாங்கலை கைஸ். கார் பார்க்கிங் மட்டும் தான் பணம் வாங்குவாங்க, பைக்குக்காக பணம் வாங்க மாட்டாங்க. கைஸ், நம்ம இப்போ வந்து ஆனமலை ரிவர் வந்துட்டோம். ஸோ ரிவரோட வியூ பார்க்குறதுக்காக அடிக்கடிக்கு வருவேன். ஸோ நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இங்கே. வேறு லெவல் காய்ஸ், வேறு லெவலு.
செம்மையாக குதிச்சாங்க காய்ஸ். நீச்சல் தெரிஞ்சால் நம்ம வந்து குதிக்கலாம், ஆனால் நம்மளுக்கே நீச்சல் தெரியாது காய்ஸ். நான் வந்து நிறையா வாட்டி வந்து தண்ணியில் போயிருக்கேன், ஆனால் நீச்சல் தெரியாது. நான் ஓரளவுக்கு டிஸ்டன்ஸ்குள்ளே தான் இருப்பேன், ஆனால் உள்ளே எல்லாம் போக மாட்டேன் காய்ஸ். தண்ணி பாருங்கள் எப்படி ஃப்ளோ ஆகிட்டு இருக்குன்னு. செம்மையாக ஒரு ஃப்ளோ தண்ணியோட. Here, who knows? हो जाता है. ஸோ நம்ம இப்போது இங்கிருந்தா கிளம்பிட்டு இருக்கோம் காய்ஸ். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா உடுமல்பேட்டு போகிற வழியில் இருக்கும். ஆனால் இந்த ரூட் நான் இது வரைக்கும் பிடிக்கலை. இந்த ரூட் ஃபஸ்ட் டைம் தான் பிடிச்சிருக்கு காய்ஸ். ஆனால் சன் வந்து பாருங்கள் வேறு லெவல் தெரியுது காய்ஸ். செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம வந்து உடுமல்பேட் தாண்டி வந்திருக்கோம். திரும்பி வந்து பேக் தான் போயிட்டு இருக்கோம் காய்ஸ். அது இல்லாமல் இந்த வியூ பாருங்க காய்ஸ், வேறு லெவல் வியூ காய்ஸ். நம்ம டீ குடிக்கிறதுக்காக வந்துட்டோம் த ஃபேமஸ் பிளேஸ். ஸோ காய்ஸ் தால் வடை வந்திருக்கு. ஸோ காய்ஸ் நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி ரீச் ஆகிருக்கோம். பொள்ளாச்சி டு கோயம்புத்தூர் நம்ம வந்து போயிட்டு இருக்கோம் காய்ஸ். என்ன காய்ஸ் நடு ரோட்டில் வண்டி நிப்பாட்டு விட்டாங்க. காய்ஸ் என்னன்னு தெரில, சண்டை போடுறாங்க. நான் கூட பார்த்தேன் திடீர்னு ஸ்டாப் ஆகிடுச்சு வண்டி காய்ஸ். இன்னைக்கு ஒரு ஆக்சிடெண்ட் பார்த்துட்டோம் காய்ஸ். நடந்ததுன்னா இப்போ தான் நடந்தது. என்ன வண்டியா? காரு, லாரி, அப்புறம் காரா? ஆள் ஏதோ ஆயிடுச்சா? அப்போ எவ்வளோ கூட்டம் சும்மா நிற்குதா? போலீஸா? ஓகே ஓகே. யாருக்கும் ஒன்றும் ஆகலைல்ல? அந்த காரு அப்புறம் லாரியா? அப்படியா? ஓகே ஓகே. இங்கே ஃபியூ டேஸாக பார்த்தீங்கன்னா நான் கண்டினியூ ஆக்சிடெண்ட் மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கேன் காய்ஸ். ஃபியூ டேஸாக வந்து ஆக்சிடெண்ட் மட்டும் தான் எனக்கு வந்து கண்ணில் படுது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஸ்லோவாக ஓட்டுங்கன்னு தான் சொல்லுவேன் காய்ஸ். மோஸ்ட்லி இந்த மாதிரி லைட்டிங்ஸ் போட்டு வச்சா நம்மளுக்கு ரோடு ஓரளவுக்கு ரோடு கரெக்டாக தெரியும். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா லைட்டிங்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. ஸோ லைட்டிங்ஸ் கம்மியாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஸோ ரோட்டில் மோஸ்ட்லி வந்து லைட் இருக்கணும். இப்போ பாருங்கள், ஒரு லைட் இல்லை, இங்கே ஒரு லைட் இல்லை, அங்கே ஒரு லைட் இல்லை. ஸோ இதனால் வந்து கொஞ்சம் வெளிச்சம் கம்மியாயிரும். ஸோ அப்போ என்னென்னா ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் வந்து கோயம்புத்தூர் ரீச் ஆகிட்டோம் காய்ஸ். இப்போது நான் பைபாஸ்லேயே போயிட்டு இருக்கேன். மச்சப்பட்டி தாண்டி வந்துட்டோம். ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டோம் காய்ஸ். ஸோ ஆல்ரெடி வீடியோ ரொம்ப லென்த் ஆகிடுச்சு.
ஸோ ஆல்ரைட் காய்ஸ், இன்னைக்கோட வீடியோ நம்ம இங்கே எண்ட் பண்ணிடலாம். வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் போடுங்க, சேனலில் புதுசாக என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. We'll meet in another video. Till that, bye bye, have a good day, safe ride. Boom.